ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போத்தமிழ் கிளாஸஸ். ஸோ போத்தமிழில் அழகு 7 இறுதி தலைப்பான தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்ன்ற இந்த ஒரு தலைப்பை பார்த்துட்டு இருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 துணை தலைப்புகள் இருக்குது. அது என்னது, ஒவ்வொரு சான்றோரை பற்றி, ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருப்போம், ஒரு அறிஞர்களை பற்றி பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில் இந்த ஒரு தலைப்பில் நம்ம இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கக்கூடியது குன்றக்குடி அடிகளார். அவரை பற்றி நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல குன்றக்குடி அடிகளாரை பற்றி என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலான்ற அவரை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் மற்றும் பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பற்றி நம்ம பார்ப்போம். இது நீங்கள் ஒழுங்காக ஃபோக்கஸ்டாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இவரை பற்றி கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், சரியா? ஸோ பார்க்கலாமா? ஓகே, ஸோ பாருங்க, தமிழ் சான்றோர் குன்றக்குடி அடிகள் இல்லை குன்றக்குடி அடிகளார் எல்லாம் ஒன்று தான், சரியா? இவருடைய இயற்பெயர் பாருங்க, அரங்கநாதன். ஓகேவா? ஸோ அரங்கநாதன் சொல்லலாம், இல்லை ரங்கநாதன். ஓகேவா? ஸோ ரங்கநாதன், ஏன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ரான்ற சொல்ல எழுத்துல சொற்கள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, நம்ம ஈன்ற சொல் ஆன்ற சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சேர்ப்பாங்க. ஸோ அரங்கநாதன் நீங்கள் படித்தாலும் சரி, ரங்கநாதன் படித்தாலும் சரி படிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் அரங்கநாதன்றதே படிச்சு வைங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பிறப்பு எங்கே பிறந்திருக்காரு? மயிலாடுதுறை பகுதியான நடுத்திட்டுல பிறந்திருக்காரு, சரியா? மயிலாடுதுறை பகுதியான நடுத்திட்டுல பிறந்திருக்காரு. காலம் 1925 ஜூலை 11ஆம் தேதி பிறந்திருக்காரு. அடுத்து பாருங்க, 1995 ஏப்ரல் 15ஆம் தேதி இறந்திருக்காரு, சரியா? ஸோ இவருடைய பெற்றோர் ஸ்ரீனிவாசம், தந்தை ஸ்ரீனிவாசம், தாயார் சொர்ணத்தாட்சி. ஓகேவா? சொர்ணத்தாட்சின்றது இவருடைய தாயாருடைய பேர். ஓகேவா? சொர்ணத்தாட்சி இல்லை சொல்லத்தாட்சி அம்மாள், எப்படி வேணா கொஸ்டின் கொடுக்கலாம், சரியா? சிறந்த மேடை பேச்சாளர், சிறந்த மேடை பேச்சாளர், குன்றக்குடி திருமணத்தின் தலைவர். ஓகேவா? குன்றக்குடி அடிகளார். ஸோ குன்றக்குடி மடத்தினுடைய தலைவர். அடுத்து பாருங்க, ராபி சேதுப்பிள்ளை அவர்களால் திருக்குறள் மீது ஈடுபாடு கொண்டார். ஓகேவா? திருக்குறள் மீது இவருக்கு ஈடுபாடு வர காரணமாக அமைந்தவர் யாரு? ராபி சேது, அதாவது ராபி சேதுப்பிள்ளை. ஓகேவா? அடுத்து பாருங்க, 1944 தருமபுரி ஆதீனத்தில் கணக்கராக பணியில் வந்திருப்பார். 44 தருமபுரி ஆதீனத்துடைய கணக்கர் பணி. அடுத்து பாருங்க, 1945 தருமபுரி ஆதீனத்தின் கட்டளை தம்பிரானார். ஓகேவா? கட்டளை தம்பிரான். அடுத்து பாருங்க, 1945 முதல் 1948 வரை தமிழை முறையாக கற்று வித்துவான் பட்டம் பெற்றார். தமிழை முறையாக கற்று வித்துவான் பட்டம் பெற்றார். கடவுள் மறுப்பு இயக்கத்தினை எதிர்த்து, கடவுள் மறுப்பு இயக்கம், அந்த இயக்கத்தை எதிர்த்து 1952 குன்றக்குடியில மாநாடு நடத்தியிருப்பார். குன்றக்குடியில மாநாடு நடத்தியிருப்பார். அடுத்து பாருங்க, அருள்நெறி திருக்கூட்டம் உருவாக்கினார். யாரு? குன்றக்குடி அடிகளார். இதனுடைய முதல் மாநாடு 1954 நடந்திருக்கும். இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் ராஜாஜி. ஓகேவா? ராஜாஜி தலைமையில் தான் நடந்திருக்கும். இந்த மாநாடு எங்க நடந்திருக்கும்? தேவக்கோட்டையில நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கும்? தேவக்கோட்டையில நடந்திருக்கும். அடுத்து பாருங்க, 1966 தெய்வீக பேரவை என்ற அமைப்பின் தலைவரானார். ஓகேவா? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட், எதை சொன்னாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, 1972 குன்றக்குடி கிராம திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை திட்டத்தை தொடங்குறார். அடுத்து 1972 சோவியத் யூனியனுக்கு பயணம் போயிருப்பார், அதாவது ரஷ்யாவுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணினார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். அதாவது திருக்குறள் சார்ந்த சொற்பொழிவுகளை தன்னுடைய வாழ்நாள் கடமைகளாக இருந்து நிறைய இடத்துல சொற்பொழிவாற்றிருப்பார். 1986 தமிழக அரசுடைய முதல் திருவள்ளுவர் விருதை பெற்றவர். ஓகேவா? தமிழக அரசு திருவள்ளுவர் விருது அறிவிக்கிறாங்க. அந்த விருதை முதல்ல வாங்கினது இவர் தான், சரியா? 1986. அதே போல கொஸ்டின் இப்படியும் டைரக்டா கேட்கலாம், முதலில் திருவள்ளுவர் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? பாருங்க, குன்றக்குடி அடிகளார் இந்த கொஸ்டின்லேயே வந்திருக்க மாட்டார், நம்மளுக்கு இந்த கொஸ்டின்லேயே கேட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஏன் குன்றக்குடி அடிகளார் டாப்பிக்கில் அந்த கொஸ்டின் வருது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்க, கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பார். 1989 இவருக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கு. டாக்டர் பட்டம் கொடுத்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஓகேவா? அடுத்து இந்திய அரசனுடைய தேசிய விருது பெற்றார் 1991. ஓகேவா? இந்திய அரசனுடைய விருதையும் பெற்றிருப்பார் 91. அடுத்து பாருங்க, இவர் இயற்றிய நூல்கள் மொத்தம் 23 நூல்களை இயற்றியிருக்கார். ஓகேவா? அந்த 23 நூல்களில் முக்கியமான நூல்கள்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதும் இருக்கும், அவுட் சோர்ஸில் இருக்கிறதும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் முக்கியம் சொல்கிறோம், அதை செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, நாயன்மார் அடிச்சுவட்டில், இதுவும் முக்கியமான நூல் தான். குறட்செல்வம் எல்லாமே இவர் இயற்றிய நூல், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆலயங்கள் சமுதாய மையங்கள், இதுவும் முக்கியம், ஏன்னா தமிழக அரசனுடைய பரிசு பெற்ற நூல். ஓகேவா? அடுத்து இவருடைய தன் வரலாற்று நூல் பாருங்க, மண்ணும் மனிதர்களும், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? அது இல்லாமல் எல்லாமே இம்பார்ட்டன் தான், பார்த்துக்கோங்க. அப்பர் விருந்து, பாரதி யுக சந்தி, திருவள்ளுவர் காட்டும் அரசு, திருவள்ளுவர் காட்டும் அரசியல். ஏன்னா திருவள்ளுவர் மீது அதிக பற்று கொண்டவர் இல்லையா? அதனால திருவள்ளுவர் வரும். ஸோ அந்த நூல்கள்லாம் அவருடைய தான். ஸோ குறள் நூறு பாருங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன். குறள் நூறு, திருக்குறள் பேசுகிறது, தமிழ் அமுது பாருங்க, தமிழ் அமுது, பாரதிதாசனின் உலகம், சிலம்பு நெறி, திருவாசகத்தேன், எங்கே போகின்றோம் பாருங்க, கட்டுரை, தினமணியில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. சரியா? ஸோ இவருடைய தினமணியில் வந்த ஒரு கட்டுரை தான் எங்கே போகிறோம். ஸோ எங்கே போகிறோம்ன்ற கட்டுரையை கொடுத்தது யாரு? குன்றக்குடி அடிகளார். எந்த ஒரு இதழில் இந்த கட்டுரை வெளிவந்திருக்கு? தினமணியில். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இதழ்கள் என்னென்ன இதழ்களை அவர் நடத்தினார்? மேகசின், சரியா? பத்திரிகை, அருளோசை, அறிக அறிவியல், தமிழகம், மணிமொழி, மக்கள் சிந்தனை. ஓகேவா? எல்லாமே ஆன்மீகம் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் தமிழகம், அதான் நம்முடைய தமிழ்நாடு மொழி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அருளோசை, அறிக அறிவியல், தமிழகம், மணிமொழி, அடுத்து மக்கள் சிந்தனை. ஓகேவா? அடுத்து 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஒப்புரவு நெறின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அவர் அந்த பாடத்தில் தான் இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒப்புரவு நெறினா என்ன அப்படின்றது சொல்லியிருப்பார். ஓகேவா? ஒப்புரவு நெறினா என்ன அப்படின்றது சொல்லியிருப்பார். பாருங்க, அறநெறியில் பொருள் ஈட்டி, அதான் நேர்மையான வழியில் பொருளை ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது தான் அறநெறி அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க, வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது. சரியா? வாழ்க்கைன்றது, நம்முடைய வாழ்க்கைன்றது தொண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யார்கிட்ட உதவி செய்து கேட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தொண்டு செய்யறது. சரியா? அவங்களுக்கு தொண்டு செய்யறதுனா அது அவங்களுக்கு உதவி செய்யலாம். இல்லை நாமளே வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு தொண்டு செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாழ்க்கைன்றது தொண்டு செய்யறது தான் குறிக்கோளாக இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்தியது. ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்தியது. அதே பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறது, பேணி காக்கிறது, மற்றவங்களுக்கு உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு, இல்லைன்னு கேட்டு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஒப்புரவு நெறி. பாருங்க, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவருடைய வாழும் நெறி. ஒருத்தர் எல்லாருக்காகவும் வாழணும், மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்காகவும் வாழணும் இல்லையா? ஸோ இதான் திருவள்ளுவருடைய நெறியா, ஒப்புரவு நெறியா இருந்தது. அடுத்து பாருங்க, உதவி பெறுபவரை உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைந்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல், அதுதான் ஒப்புரவு. அதாவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அந்த உதவி வாங்குறாரு இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது உறவு பாங்கில் நம்ம அவர் ஒரு உறவு நினச்சி நம்ம உதவி செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட அந்த உதவியை அவர் கேட்டு வாங்கிக்கிற அளவுக்கு அவருக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அப்படிப்பட்டது தான் என்னது ஒப்புரவுன்னு சொல்றாரு. ஓகேவா? அப்படிப்பட்டு நம்ம கொடுத்து வாங்குறதா ஒப்புரவு அப்படின்றத சொல்லியிருப்பார். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, ஒப்புரவு பெறுபவர் அந்நியர் அல்லர் உறவினர். ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு உதவி ஒருத்தர் கேட்குறாருன்னா நம்மளுடைய தேவை ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா அவர் பதில் நம்ம உதவி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதவி வாங்குறாரு இல்லையா, அவர் வந்து நம்மளுக்கு அந்நியர் கிடையாது, உறவினர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஏன்னா நம்மள்ட்ட இருந்து உரிமையை அவர் எடுத்துக்கணும், தானாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க தான் டக்கு நம்மளுடைய உரிமை என்றதை எடுத்துப்பாங்க. அப்போ நம்மளுடைய உறவினர் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து பாருங்க, ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் கிடையாது. ஓகேவா? அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஒப்புரவு சார்ந்த ஒருத்தருக்கு கொடுத்து உதவணும் இல்லையா? அப்படின்னும் போது நான் கொடுக்கறதுனால நான் வள்ளல்லாம் கிடையாது. ஓகேவா? அப்படின்றத சொல்றாரு. வள்ளல் கிடையாது, வாங்குபவரும் இல்லை. அவர் வாங்குறான்றதுக்காக அவர் என்கிட்ட பிச்சை கேட்குறாரு கிடையாது, அவர் வாங்குறாரு. அப்படின்னது பொதுவாக ஏதாவது தேவைகள் ஏற்படுதா ஒருத்தர் கொடுத்து உதவிக்கிறோம். அந்த டைமில் போயிட்டு நான் உனக்கு கொடுத்தேன், இல்லை நீ என்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு வள்ளல் தன்மையோ இல்லை நீ என்கிட்ட வாங்கணும்னு சொல்ல அந்த ஒரு பேச்சே வரக்கூடாது. அடுத்து பாருங்க, ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியே அமையும் புறவலர் இரவலர் உறவு கிடையாது. இந்த ஒப்புரவுன்ற வாழ்க்கையில ஈதல் ஏற்றல், ஈதல்லாம் கொடுக்கறது, ஏற்றல்லாம் வாங்குறது. ஓகேவா? இதன் அடிப்படையில் புறவலர் இரவலர் அப்படின்ற உறவு கிடையாது. புறவலர் கொடுப்பவர்கள், இரவலர் வாங்குபவர்கள் அப்படின்ற கொடுப்பவர் வாங்குபவர்ன்ற அந்த ஒரு என்ன சொல்றது நம்ம அந்த ஒரு வழக்கம்ன்றது கிடையாது, அப்படின்ற ஒரு நெறின்றதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறை ஆகும். ஓகேவா? அப்படின்னது ஒப்புரவு சார்ந்த ஒரு நெறியில ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமைன்றது எடுத்துக்கணும், அதே போல கொடுத்து உதவ வேண்டியது கடமையாகவும் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை அப்பரடிகள் எடுத்து கூறினால் அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கூட கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லையா? ஏன்னா காந்தியடிகள் வந்திருக்காரு, அப்பரடிகள் வந்திருக்காரு. ஓகேவா?
அடுத்து பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் சொன்னது யாரு? பாவேந்தர் பாரதிதாசனும். உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய்ன்னு சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ இதுவும் கொஸ்டின்ல வரலாம். அடுத்து பாருங்க, செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. செல்வத்து பயன், நம்ம ஒருத்தன்ட்ட செல்வம் இருக்கு அப்படின்னா அவன்கிட்ட அந்த செல்வம் இருக்கிறதுக்கான பயன் என்ன? இன்னொருத்தர் தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு எதோ எமர்ஜென்சி, ஒரு அவசியம், ஒரு உதவின்றது வராரு அப்படின்னா அடுத்து கொடுத்து உதவக்கூடிய வாழ்க்கை தான் ஒப்புரவு வாழ்க்கை நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த செல்வத்தை பயனது அந்த ஒப்புரவு வாழ்க்கை தான் அதனுடைய பயனே. அடுத்து பாருங்க, செய்வது செய்து பொருள் ஈட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை. அதாவது செய்வது செய்து அப்படின்னா நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய தொழிலை சிறப்பாக அறத்தோடு நம்ம செய்து ஒரு பொருளை ஈட்டுறோம், ஓகேவா? அந்த பொருளை வச்சு நம்மள்ட்ட யாராவது ஒருத்தர் உதவின்னு கேட்குறாங்கன்னா அதை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையுடைய பொதுநிலை அப்படின்னு சொல்லியிருப்பார், ஓகேவா? அடுத்து பாருங்க, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழர் மரபு, ஓகேவா? வறுமைன்றது நம்ம பிணி, நம்மளுடைய நோய், நம்ம வரக்கூடிய நோய் தான் வறுமை, ஓகேவா? அந்த செல்வம்ன்றது அந்த வறுமையை போக்கக்கூடிய மருந்து தானே, அதனுடைய தமிழர் மரபுன்றது சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம். ஒருத்தன செல்வம் இருக்குன்னா அது அவன் மட்டுமே வச்சு அனுபவிக்கிறான் அப்படின்னா அந்த செல்வத்தை இழத்தலுக்கு சமம், ஓகேவா? ஏன்னா நம்ம மட்டுமே பயன்படுத்தக்கூடிய செல்வத்தினால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸ்ன்றதும் இருக்காது, மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவணும். இதை நம்ம திருக்குறள் கிளாஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அதுதான், ஓகேவா? ஸோ அதான் இந்த புறநானூறு பாடலும் அதான் சொல்லுது. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே, ஓகேவா? செல்வத்து பயன்றது ஈதல். நம்மகிட்ட செல்வம் இருக்கு அப்படின்னா அதனுடைய பயனது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது. இதெல்லாம் என்னது? கொடுத்து உதவுறது. ஓகே, அடுத்து பாருங்க, ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, அதுலேயும் கூட்டு உழைப்பு. அடுத்து பாருங்க, மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டருக்கு உரிய கரு. ஒருத்தன் பொருள் ஈட்டுறான் அப்படின்னது கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அது மூலயமா காசு சேமிக்கிறான், செல்வம் சேர்க்கிறான், பொருள் ஈட்டுறான் அப்படின்னா அதுக்கு என்னன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கும் மகிழ்வித்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவன் சந்தோஷம் இல்லையா? அப்போ வாங்கும்போதும் ஒருத்தவங்க சந்தோஷப்படுவாங்க, அந்த சந்தோஷத்தை பார்த்து இவனும் சந்தோஷப்படணும், மகிழணும், ஓகேவா? வாழ்வித்து வாழ, அவனையும் வாழ வைக்கணும், நாமளும் வாழணும், சரியா? இதுதான் பார்த்தீங்கன்னா பொருளீட்டிற்கு உரிய கரு. பொருள் நம்ம ஈட்டுறோம், பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கருவே அதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்து பாருங்க, பொருளீட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை, ஒரு போராட்டம், ஓகேவா? நம்ம சம்பாதிக்கிறதும் சரி, அதை பார்த்தோன்னா பொருளை ஈட்டுறதும் சரி, அதை சேர்த்து வைக்கிறதும் சரி, அதை பாதுகாக்கிறதும் சரி, அது ஒரு பணி கிடையாது, அது ஒரு வேலை கிடையாது, அது ஒரு போராட்டம், ஓகேவா? அடுத்து பாருங்க, குறள் ஊருணி நீர் நிறைந்து, சரியா? ஊருணி நீர் நிறைந்து அற்றே, சரியா? உலகவா பேரறிவாளன் திரு, பேரறிவாளன் திரு, பேரறிவாளன் இருக்கக்கூடிய திரு அப்படின்னு செல்வம், இதை பார்த்துருப்போம் நம்ம, சரியா? ஸோ பாருங்க, உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நீர் நிறைந்து, அதான் ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கு பயன்படும். ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செல்வம் படைத்தோம் அப்படின்னா நல்ல அறமுடையவன், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவ நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது எப்படி அப்படின்னா ஊருணியில், ஊருக்கு பொதுவான ஒரு கிணறு தான் ஊருணின்னு சொல்லும், சரியா? அந்த கிணத்துல நீர் நிரம்பி இருந்தா எப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க, ஒரு தேவைக்கு அந்த தண்ணீர் தேவைப்படுறவங்க அந்த போய் அந்த தண்ணீரை எடுத்துப்பாங்களோ, நீரை எடுத்துப்பாங்களோ, அதே போல இந்த செல்வந்தர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அவர்கிட்ட கேட்டு உதவின்னு கேட்டு பயனடைவாங்க, ஓகேவா? அடுத்து பாருங்க, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். ஸோ குறள் 216 22வது அதிகாரம், சரியா? ஸோ பாருங்க, நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேருவது ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. அதாவது நல்ல பண்புடையவன் பார்த்தீங்கன்னா கொடுத்து உதவும் இல்லையா? அப்போ நல்ல பண்பு இருக்கவன்ட்ட அந்த செல்வம்ன்றது சேருது அப்படின்னா, ஒரு நல்ல மரத்தில் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருந்தா எப்படி பார்த்தோன்னா அவங்கவுங்க தேவைகளுக்கு அந்த பழத்தை உண்டு மகிழ்ந்து வாழ்வாங்க இல்லையா? அதே போல தான் ஒரு நற்பண்பு உடையவனுடைய செல்வம் மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவான், எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு அர்த்தம், சரியா? ஸோ இதுக்கும் ஊமைப்படுத்தி கம்பேர் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு பாடப்பகுதி ஒப்புரவு நெறி அப்படின்ற தலைப்பில் அடிகளார் கூறிய கருத்துக்கள் இந்த பாடத்தில் நம்ம பார்த்துருக்கோம், சரியா? என்ன தலைப்பு? ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறினா என்ன அப்படின்றது.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான என்ன சொல்ற அடிப்படை தகவல்கள். அதே போல் பாடப்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா படிங்க. டெஸ்ட் அதே போல் இந்த தலைப்புகள் சம்மந்தப்படி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கனாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். ஸோ அடுத்த ஒரு வகுப்பில் கண்ணதாசனை பற்றின செய்திகளை நம்ம சிறப்பாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.